அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோ அவர்கள் எழுதின வந்தே மாதரம் அப்படின்ற நாவலை பற்றி பார்க்கலாம். இந்த வந்தே மாதரம் அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது எந்த மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சுதந்திர போராட்ட காலகட்டத்தை பின்னணியாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த வந்தே மாதரம் அப்படின்ற நாவல். 1917ஆம் ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரை, அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டம் வரை நடந்த சில உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. சுதந்திர போராட்ட வரலாறா? அப்போ நிறைய இயர்ஸ்லாம் படிக்கணுமே, எனக்கு இந்த ஹிஸ்ட்ரினாலே கொஞ்சம் அலர்ஜி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். இந்த நாவலை படிக்கும்போதே ஒரு திரைப்படம் பார்த்த ஃபீல் தான் உங்களுக்கு ஏற்படும். இந்த கதையினுடைய முன்னுரையில் சோ அவர்களே சொல்லியிருப்பாங்க, என்னடா இந்த கதையை படிக்கும்போது சினிமா கதை படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா இந்த கதை சினிமாவுக்காகவே எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில் காதல் வேணுமா, காதல் இருக்குது. காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. நட்பு வேணுமா, நட்பு இருக்குது. துரோகம், தியாகம், விசுவாசம், நாட்டுப்பற்று, இப்படி எல்லாம் கலந்த கலவையாக இந்த கதை இருக்கும். அதனால் இந்த கதை படிக்கும்போது உங்களுக்கு சலிப்பு தட்டாமல் போகும். இந்த கதையில் சோ அவர்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த கதையினுடைய நாயகன் சுந்தரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கதையினுடைய நாயகன் சுந்தரம் ஒரு கல்லூரி மாணவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள மாணவன். பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆள்றது நம்ம நாடு செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் சுந்தரம். அது அவன் மேலே தப்பு கிடையாது. அவன் அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் அவனுடைய அப்பா மிஸ்டர் ஜனார்த்தனம். அவங்க அப்பா ஜனார்த்தனம் மெட்ராஸ் மாகாணத்தில், அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அடுத்து 1969 தானே தமிழ்நாடாக மாறிச்சு. 1969க்கு முன்னாடிலாம் மெட்ராஸ் மாகாணம் தான். மெட்ராஸ் மாகாணத்தில் மிக உயரிய பதவியான உதவி போலீஸ் கமிஷனர் அப்படின்ற பதவியில் அவர் இருப்பார். மெட்ராஸ் மாகாணத்திலேயே அவரை விட உயர்ந்த பதவியில் இருக்கவங்க யாருமே இல்லை அப்படின்ற பொசிஷனில் அவர் இருப்பார். தன்னுடைய இந்த ஹையஸ்ட் பொசிஷனுக்கு காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். இந்த பதவி உயர்வு அவங்க நம்மளுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர் மிஸ்டர் ஜனார்த்தனம். அப்படிப்பட்டவருடைய வளர்ப்பில் வளர்ந்த பையன் பிரிட்டிஷ் ஆட்சியை வரம் அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் வியப்பில்லை இல்லையா? இந்த சுந்தரத்தை சோ அவர்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. நல்ல கம்பீரமான தோற்றம், மாநிற மேனி, எடுப்பான மூக்கு, துருதுருப்பான கண்கள், சுருட்டை முடி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போட்டு சந்தேகமே வேண்டாம் அசல் கதாநாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பார். ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் கதாநாயகனோட இன்ட்ரோசீன் எப்படி இருக்கும்? 4 பேரை அடிக்கிற மாதிரி, அவனோட உடல் பலத்தை காமிக்கிற மாதிரி, அவனோட அறிவு கூர்மையை காமிக்கிற மாதிரி, அவனோட அழகை காமிக்கிற மாதிரி தானே ஹீரோவுடைய அறிமுக காட்சி இருக்கும். அதனால அதை நையாண்டி பண்ணுற மாதிரி இதை அவர் எழுதியிருப்பார். இவருடைய எல்லா புத்தகங்களுமே ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற விதமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே ஒவ்வொரு கேரக்டரையுமே நகைச்சுவையோடு தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்ததாக இந்த கதையினுடைய ஹீரோயின் சுமதி. பொதுவாக ஒரு கதையினுடைய ஹீரோயினை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, மேலே அப்படி என்னதான் தெரியுதோ மேலே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா, கழுத்து சுளுக்குனாலும் பரவாயில்லைன்னு 3 தடவை திரும்புவா அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி தானே ஹீரோயினோட அறிமுக காட்சி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கேமராவை பாதத்துக்கு கொண்டு போய் வச்சு பாதத்திலேருந்து அப்படியே முகத்துக்கு கொண்டு நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சோ அவர்கள் தன்னுடைய ஹீரோயினை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு பாருங்கள். இந்த கதையில் வரக்கூடிய ஹீரோயினோட பேர் சுமதி. அவளுடைய அழகு கவர்ச்சியானதல்ல, ஒரு நல்ல உள்ளத்தை பிரதிபலிக்கும் நிஷ்கலங்கமான, அதாவது கலங்கமற்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல உள்ளத்தை பிரதிபலிக்கும் நிஷ்கலங்கமான கண்ணாடி போல்தான் அவள் முகம் விளங்கியது. கண்டவுடன் காதல் பிறக்க வைக்கக்கூடிய கட்டழகி அல்ல சுமதி. பேசி பழகி அவள் மனதை புரிந்து கொண்டால் அந்த நல்ல மனதின் பிரதிநிதியாக நிற்கும் அந்த முகம் எவரையும் கொள்ளை கொள்ளும் இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நம்ம எந்த ஒரு பெண்ணையுமே இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? எந்த ஒரு பெண்ணுமே அன்போட அமைதியோட அழகாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். கவர்ச்சியாக இருக்கணும்னு விரும்ப மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு குடும்பப்பாங்கான பெண் தான் இவருடைய கதாநாயகியான சுமதி. அடுத்ததாக ஜனார்த்தனம், அதாவது ஹீரோ சுந்தரத்தினுடைய அப்பா. ஏற்கனவே ஜனார்த்தனம் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்காக சோ அவர்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருப்பார். 1897 சுந்தரத்தோட அம்மா இறந்து போயிடுவாங்க. ஜனார்த்தத்தின் மனைவி இறந்து போகும்போது சுந்தரத்துக்கு 2 வயது. அவனுடைய தங்கை ராதா 8 மாத குழந்தையாக இருப்பாள். 2 கை குழந்தைகளை விட்டுட்டு அந்த அம்மா காலமாயிருவாங்க. அவங்க இறந்து போன 4வது நாள் லண்டனில் எட்வர்ட் மன்னருக்கு முடிசூட்டு விழா நடக்கும். இங்கிலாந்தில் எட்வர்ட் மன்னருக்கு முடிசூட்டு விழா. இந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜனார்த்தனம் தன்னுடைய அன்பான மனைவியை இழந்து 4 நாட்களே ஆன நிலையில்
எட்வர்ட் மன்னருடைய முடிசூட்டு விழாவுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலேய பிரதிநிதிகளுக்கும் வந்து தன்னோட வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாரு. அவருக்கு தன்னோட மனைவி மேலே அன்பு இல்லாமல் இல்லை, அவங்க இறந்ததுனால சோகம் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த சோகத்தை விட எட்வர்ட் மன்னர் முடிசூட்டப்பட்ட நிகழ்ச்சி தான் மிகவும் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி, அதை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடிடணும் அப்படின்ற மனநிலையில் அவர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து விருந்து கொடுப்பாரு. இவ்வளவு துக்ககரமான நிலையில் விருந்து கொடுக்கறத பார்த்த ஆங்கிலேயர்களே வந்து ரொம்ப அதிசயிச்சு போயிடுவாங்க. ஆகா, எப்படிப்பட்ட விசுவாசமான ஆளுவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிசயிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேலே விசுவாசம் உள்ள ஒரு நபர் தான் மிஸ்டர் ஜனார்த்தனம். அதுக்கு அடுத்ததா மிஸ்டர் வஜ்ரவேலு. இவர் வந்து ஹீரோயின் சுமதியோட அப்பா. இவரோட இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து செம்மையாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இவர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருப்பார். அதாவது கவர்மெண்ட் பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு லைனில் சொல்லிட்டேன். இவர் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர், நான் ஒரு லைனில் சொல்லிட்டேன். ஆனால் சோ அவர்கள் வந்து இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். சுமதியின் தந்தை வஜ்ரவேலு ஒரு கான்ட்ராக்டர். பணக்கார கான்ட்ராக்டர்கள் என்றாலே அரசாங்கத்திற்கு ரொம்ப வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி வேண்டியவர்களாக இல்லாவிட்டால் அவர்கள் பணக்கார கான்ட்ராக்டர்களாக இருக்க மாட்டார்கள், வெறும் கான்ட்ராக்டர்களாக இருப்பார்கள். வஜ்ரவேலு வெறும் கான்ட்ராக்டர் அல்ல, பணக்கார கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அரசாங்கத்தில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்றத அவ்வளோ நகைச்சுவையாக வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து பொதுவாக அரசாங்கத்தோட ஊழலை சொல்கிறதுக்காண்டி, கான்ட்ராக்டர்களோட இதை சொல்கிறதுக்காண்டி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வஜ்ரவேலுவை தனிப்பட்ட முறையில் எப்படி அவர் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னா, ஒருவனுடைய கழுத்தை பிடித்தால் 50,000 கிடைக்கும் என்றால் கழுத்தை பிடிப்பார், ஒருவனுடைய காலை பிடித்தால் 10,000 ரூபாய் கிடைக்கும் என்றால் காலை பிடிப்பார், தன்னுடைய சுண்டு விரலை வெட்டி கொடுத்தால் யாரேனும் 20,000 ரூபாய் கொடுப்பார்கள் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக வெட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பணம் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரவேலுவோட கேரக்டரை வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த கேரக்டர் படித்தோடனே உங்களுக்கு பிச்சைக்காரன் படத்தில் வர ஒரு கேரக்டரோட ஞாபகம் வரும். அந்த படத்தில் ரவுடி கும்பல் வந்து அந்த நபருடைய விரலை வந்து வெட்டி போட்டுருவாங்க. அந்த ரவுடி கும்பல் போனதுக்கப்புறம் அந்த விரலை தானே போய் தேடி எடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு கீழே விழுந்த ஒரு காயினை போய் தேடி எடுப்பார். விரலை விட அந்த காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு தேடி எடுப்பார். இந்த இதை படித்தோன்னா அந்த கேரக்டர் வந்து ஞாபகத்துக்கு வருது. சரி, ஹீரோ ஹீரோயின் பார்த்தோம். ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தோம் இல்லையா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே காலேஜில் படிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரே காலேஜில் படிக்கிறதுனால அவங்க ஹீரோ ஹீரோயின் கிடையாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருடைய அப்பாவும் கலந்து பேசி திருமணத்துக்கு வந்து நிச்சயம் பண்ணிடுவாங்க. வஜ்ரவேலு வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, மெட்ராஸ் மாகாணத்திலேயே மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கக்கூடியவர் மிஸ்டர் ஜனார்த்தனம். அவருடைய சம்பந்தின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பில்டிங் கான்ட்ராக்டர் கிடைக்கும் இல்லையா, நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையில் அந்த சம்மந்தத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பார். அவருக்கு வந்து எப்படா கல்யாணம் பண்ணி வைப்போம், எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் இருப்பார். ஆனால் ஜனார்த்தனம் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, தன்னோட பையன் ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் கல்யாணம், அது வரைக்கும் கல்யாணம் பேசி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருவாரு. ஐசிஎஸ் அப்படின்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். அதாவது இப்போதைக்கு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து ஐசிஎஸ். இந்த ஐசிஎஸ் பதவியில் வந்து முதல்ல வெற்றி பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா 1863 சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான் முதல்ல ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இவர் யார் அப்படின்னா, நேஷனல் ஆந்தம் எழுதின ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணன் தான் வந்து சத்யேந்திரநாத் தாகூர். இவர் தான் இந்தியாவினுடைய முதல் ஐசிஎஸ் அதிகாரியாக வந்து இருந்தார். ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னா லண்டனில் போய் எழுதிட்டு வரணும். அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு போராடும் போது ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன்னெடுத்து தான் வந்து போராட்டங்கள்லாம் வந்து நடந்துச்சு. வந்தே மாதரம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையினுடைய ஆசிரியர் அரவிந்த கோஷ் கூட வந்து ஐசிஎஸ் தேர்வு வந்து எழுதினார். ரிட்டன் எக்ஸாமில் வந்து அவர் பாஸ் பண்ணிடுவார். ஆனால் அந்த குதிரை பயிற்சியின் போது குதிரையிலேருந்து தவறி விழுந்ததுனால அவருக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்காம போயிடும். அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் தான். ஆனால் வந்து அவர் போஸ்டிங் போகாமல் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்குவார். இந்த மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் வந்து ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றவங்க தான். அந்த தேர்வில் சுந்தரம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனம் வந்து சொல்லிடுவார். அதனால வந்து வஜ்ரவேலுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான். இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தான் சம்மந்தி சொன்னதுக்கெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து இருப்பார். அடுத்ததாக பாஷ்யம் அப்படின்ற கேரக்டர். இந்த பாஷ்யம் அப்படின்ற கேரக்டர் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷாருடைய ஆட்சி வரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சுந்தரத்தோட மனசில் விடுதலை போராட்ட உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நபராக இந்த பாஷ்யம் அப்படின்ற கேரக்டர் வந்து வரும். இந்த பாஷ்யம் வந்து சுந்தரத்தினுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு சக மாணவன் தான். இந்த கேரக்டர் வந்து சோ அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு பாருங்க. பாஷ்யம் ஒரு ஏழை மாணவன், நெடிசலான உருவம், காற்று பலமாக அடித்தால் ஏரோப்ளேன் உதவி இல்லாமலே பறக்கக்கூடியவன்,
கன்னங்கள் ஒடுங்கி 21 வயதிலேயே 35 வயது போல காட்சியளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த பாஷ்யம் அப்படின்ற பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர் தான். இன்று புழக்கத்தில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய பாரதியாருடைய புகைப்படத்தை வரைஞ்சவர் இவர் தான். அதாவது நம்ம பாரதியார் அப்படின்னாலே முண்டாசு கட்டினவர், நல்ல பெரிய மீசை வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு தோற்றம் வந்து எழுது இல்லையா, அந்த ஓவியத்தை வரைந்தவர் இந்த பாஷ்யம் தான். இவர் வந்து ஒரு சிற்பியும் கூட. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், புரட்சிகர தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். இவர் 1919ஆம் ஆண்டு வாக்கில் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபடுவார். தீவிரவாத செயல்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டுட்டு வருவார். அப்புறம் காலப்போக்கில் மனம் மாறி மகாத்மா காந்தி அவர்களுடைய அகிம்சை வழியில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். இவரை பற்றி இன்னொரு புகழ்பெற்ற செய்தி ஒன்று இருக்குது. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் ஜெயின்ஸ் ராஜ்கோட்டை மீது பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசினுடைய கொடியை இறக்கிட்டு நம்ம இந்திய கொடியை ஏற்றின பெருமைக்குரியவர் இந்த ஆர்யா என்ற பாஷ்யம் அவர்கள். ஷோ அவர்கள் இந்த வந்தே மாதரம் நாவலை எழுதுறதுக்கு முன்னாடி பாஷ்யம் அவர்களை நேரில் சந்தித்து அந்த காலத்தில் நடந்த சுதந்திர போராட்டங்களை பற்றின விவரங்கள் எல்லாம் சேகரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோட கதையில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த கதையில் வரக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் ஒருவருக்கு பாஷ்யம் அப்படின்ற பேரை தான் வச்சதா இந்த கதையினுடைய முடிவுரையில் வந்து ஷோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வரக்கூடிய சில நிகழ்வுகள் வந்து பாஷ்யம் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்த நிகழ்வுகளையே வந்து கதையோட பின்னணியில் வந்து வச்சுருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இடையாத்தமங்கலம், திருச்சி வானப்பட்டறை தெரு, புதுச்சேரி போன்ற ஊர்கள்லேருந்து துப்பாக்கி வரவழைத்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணது, கொல்லிமலையில் போய் பதுங்கி இருக்கிறது, பஞ்சதாங்கி மலையில் போய் பதுங்கி இருக்கிறது, கவர்னரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறது, காளிதேவி முன் சபதம், இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து வரும். இதெல்லாம் பாஷ்யம் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான். அதை தான் இந்த கதையில் வந்து பயன்படுத்தி இந்த கதையோட விறுவிறுப்புக்கு வந்து வலு சேர்த்திருப்பாரு ஷோ அவர்கள். படிக்கும்போது திரைப்படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் இதில் வரக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் வந்து உண்மையான நிகழ்வுகள் தான். கதாபாத்திரங்கள் மட்டும்தான் வந்து கற்பனை. அடுத்ததாக சுமதியோட அம்மா சரஸ்வதியோட அறிமுகம். காலேஜில் சுந்தரமும் சுமதியும் மீட் பண்ணி பேசிப்பாங்க. அப்போ வந்து சுமதி சொல்லுவா, நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே சுந்தரம் சொல்லுவான், சரி நான் உனக்கு வீட்டுக்கு வந்து அதை வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். 2 பேரும் அவங்க வீட்டில் சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. சுந்தரம் வந்து சுமதிக்கு டீச் பண்ணுறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்து வருவான். வஜ்ரவேலுக்கு வந்து அப்படியே தலகால் புரியாது, அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருப்பார். ஏன் அப்படின்னா, ஜனார்த்தனம் என்ன சொல்லியிருக்காரு, தன்னோட பையன் ICS தேர்வில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. சுந்தரம் வந்து அதுக்கு முன்னாடியே சுமதியை பார்த்து பேசி பழகுனா அப்படின்னா 2 பேர் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதையே சாக்கா வச்சு ஈஸியாக வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறோமோ அவ்வளவு பில்டிங் கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார். அதனால் சுந்தரம் வீட்டுக்கு வரதை பற்றி இவர் வந்து எந்த ஆட்சேபனையுமே சொல்ல மாட்டார். சரின்ட்டு சுந்தரம் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே இவர் என்ன மனசுக்குள்ளே ஓடும் அப்படின்னா, சுந்தரமும் சுமதியும் படிச்சுட்டு இருக்கப்ப நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் படிக்க மட்டும் தானே செய்வாங்க, அவங்க மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அம்மாவை வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இவர் இருந்திருந்தாப்புல கோயிலுக்கு கூப்பிட்டோன்னா சரஸ்வதி அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இருந்தாலும் இன்னொரு ஆண் பிள்ளைக்கு முன்னாடி தன்னோட கணவர்கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து புறப்படுவாங்க. அப்போ சுமதியை கூப்பிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா கிட்ட நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேனா, அதுக்காகத்தான் உங்கள் அப்பா இப்போ என்னை கூப்பிடுறாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இப்படி ஏற்கனவே சொல்லலை, உங்கள் அப்பா தான் இப்படி திருதுப்புன்னு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்றத மறைமுகமாக வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சரஸ்வதி அம்மாவோட கேரக்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் ஷோ அவர்கள். அடுத்ததாக வேணு அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரோட கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் நல்லவனா கெட்டவனா தேசபக்தி உள்ளவனா இல்லையா அப்படின்றதெல்லாம் விட்டுறலாம். அவன் வந்து ஒரு யதார்த்தவாதியாக இருப்பான். என்ன நடக்குதோ அதை வந்து ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவனுக்கு வந்து இருக்கும். சும்மா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ரத்தம் கொதிச்சுக்கிட்டுலாம் இல்லாமல், அதுக்குன்னு மழுமட்டத்தனமாகவும் இல்லாமல், அந்தந்த சூழ்நிலை தந்தாப்புல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அறிவு வந்து இந்த கேரக்டர்கிட்ட வந்து இருக்கும். இந்த வேணு பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சுந்தரம், பாஷ்யம், அப்புறம் பெருமாள் அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பார். இவங்க 3 பேரும் ஏதாவது உணர்ச்சி பூர்வமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவங்கள நக்கல் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அது வந்து நக்கல் பண்ணுறது கிடையாது, அதுதான் வந்து யதார்த்தத்தை வந்து அப்படியே காமெடியாக வந்து சொல்லிட்டு இருப்பார். அதனால் இவர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கதை வந்து போகும். அதில் ஒரு 2 3 மட்டும் நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சுந்தரம் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், நம்மளுக்கும் துணிச்சல் இருக்குன்னு காட்டணும், நம்ம ஏதாவது வெடிக்கணும், நம்ம ஏதாவது கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். உடனே வேணு கேட்பான், தீபாவளி கொண்டாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அடுத்த பாஷ்யம் பேசுகிறப்ப சொல்லுவான், நம்ம எல்லா வெள்ளைக்காரர்களையும் பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே வேணு சொல்லுவான், பயமுறுத்த போகிறீங்களா, நீங்கள் என்ன தேசபக்தர்களா இல்லை பூச்சாண்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் சொல்கிறது எல்லாமே அங்கங்கே வர்றது சொல்கிறேன், நீங்கள் இந்த கதையை படிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நகைச்சுவையாக இருக்கும்.
அடுத்ததாக பாஷ்யம் பேசுகிறப்ப சொல்லுவான், நம்ம இப்போ வாழ்ந்து என்ன கழிச்சிட்டோம், இந்த மார்ஷல் மாதிரி ஆள்லாம் உயிரோடு இருக்கும்போது நம்மலாம் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோடு பேசுவான். உடனே வேணு சொல்லுவான், நாமெல்லாம் சாகுறதுன்னு என்ன ஏன்டா சேர்க்குற, நான் புள்ளக்குட்டிக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணு சொல்லுவான். உடனே பாஷ்யம் கேட்பான், நீ புள்ளக்குட்டிக்காரனா, உனக்கு தானே கல்யாணமே ஆகலையடா அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யம் கேட்பான். இப்போ கல்யாணம் ஆகலைன்னா என்ன, எப்பயாவது கல்யாணம் ஆகும்ல, அப்போ நான் புள்ளக்குட்டிக்காரன் தானே, எதிர்கால புள்ளக்குட்டிக்காரன் சாகிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேணு கேட்பான். இந்த மாதிரி இவங்க உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் இவன் அப்படியே காமாக உட்காந்துட்டு என்னையாண்டா இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காமெடி பண்ணுறதில்ல, அவங்க பேசுகிறவங்க வந்து மட்டம் தட்டுறதும் இல்லை, இவ்வளோ உணர்ச்சி வசப்படணுன்ற அவசியம் இல்லை, பொறுமையாக உட்காந்து யோசிங்க அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் இப்படி கிண்டல் பண்ணுறது மூலமாக வந்து அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்திகிட்டே இருப்பார் இந்த வேணு அப்படின்ற ப்ரெஸ் ரிப்போர்ட்டர். அடுத்ததாக இதில் சம்பந்தமூர்த்தி அப்படின்ற ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து வருவார். இவரும் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். ஆனால் அவர் இந்த கதையில் வந்து மிதவாதியாக வந்து வருவார். இந்த சுந்தரமும் பாஷ்யமும் வந்து இனிமேல் நம்ம மிதவாதியாக இருக்கிறது நல்லதில்லை, நம்ம வந்து புரட்சிகர தீவிரவாதத்தை கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதை போய் அவங்க தங்களுடைய ஆசிரியரான சம்பந்தமூர்த்திகிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவருக்கு ரொம்பவே வருத்தம் ஆகிடும், என்னடா இவங்க வந்து தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்களே, வன்முறை எதுக்குமே தீர்வாகாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். இருந்தாலும் அதை வந்து பக்குவமாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து உங்கள் பாதையில் வந்து போராடுங்க, நான் வந்து என்னோடய பாதையில் வந்து போராடுறேன், எனக்கு வந்து அனுபவம் இருக்குது, நான் அமைதியான வழியில் போராடுறேன், என்ன 2 பேரும் ஒரே இலக்கை நோக்கி தானே பயணிக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைதியாக தட்டி கொடுத்து வந்து அனுப்பி வச்சுருவார் சம்பந்தமூர்த்தி. இந்த மாதிரி ஒரு அமைதியான மிதவாதியாக சம்பந்தமூர்த்தி ஆசிரியர் வந்து வந்துட்டு போயிருப்பார். அடுத்ததாக கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர். சுந்தரத்தினுடைய தங்கை ராதா, இந்த 8 மாத குழந்தை பார்த்தோம் இல்லையா, அந்த அந்த பெண் வந்து வளர்ந்து அவளை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த ராதாவின் கணவனுடைய பேர் தான் வந்து கிருஷ்ணன். நல்ல பையன்தான், ரொம்ப அமைதியான பையன்தான். இருந்தாலும் அவரை வந்து அறிமுகப்படுத்தும் போது சோ அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்னா, எவரிடத்தில் எந்த விஷயத்தை எப்போது சொல்லக்கூடாதோ அதை அவரிடத்தில் அப்போதே சொல்வது என்பது கிருஷ்ணனுக்கு கைவந்த கலை. கிருஷ்ணனுக்கு இருந்த குண விஷயங்களில் ஒட்டு கேட்பதும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த கிருஷ்ணன் தான் வந்து சுமதிட்டையும் சுந்தரத்திட்டையும் போய் உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து திருமணம் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து போட்டு உடச்சிருவாரு. அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டார், சும்மா சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒட்டு கேட்டு அதை வந்து சொல்லுவார். அதனால் பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படாது, நல்ல விளைவுகள் தான் ஏற்படும். அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து சோ அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய கேரக்டர் தான் ரொம்ப 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 முக்கியமான கேரக்டர். அதாவது ஹீரோயினை விட பாஷ்யத்தை விட முக்கியமான கேரக்டர் ஃபாரிஸ்டர் பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டர். இவர் வந்து ஒரு லாயராக வந்து வருவார். இந்த கேரக்டரை வந்து முன்னுரையிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சோ அவர்கள் வந்து. இந்த கதை படிக்கும்போது சினிமா கதை மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து சினிமாவுக்குன்னே எழுதப்பட்ட கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வரக்கூடிய பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டர் சார்லஸ் டிக்கின்சன் எழுதின எ டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்படின்ற நாவலில் வரக்கூடிய சிட்னி கார்டன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தோடைய தழுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சார்லஸ் டிக்கின்சன் பற்றி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கிடையாது. இந்த வந்தே மாதரம் கதையை படித்ததுக்கு அப்புறம் தான் கூகுளில் போய் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய ஃபேமஸான கதைகள்லாம் வந்து எழுதியிருக்காரு. இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும்போது அவருடைய கதைகளை படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவர் எழுதின ஒரு கதையில் வரக்கூடிய சிட்னி கார்டன் அப்படின்ற ஒரு கேரக்டரோட தழுவல் தான் இந்த ஃபாரிஸ்டர் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். இப்போது சோ அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது, அவருடைய எந்த படத்தையுமே நான் பார்த்ததில்ல, அவர் எழுதின எந்த புத்தகத்தையுமே நான் படித்ததில்ல அப்படின்ற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த கதையை படிக்கும்போது இந்த பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டரில் உங்களை நீங்களே வச்சு பார்த்துப்பீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நக்கலா நையாண்டியா அப்படியே கெத்தாக பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டர். அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு நம்மளை வந்து அதில் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி நக்கலா நையாண்டியா கெத்தாக இல்லாட்டி கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கத்தான் வந்து இந்த கதையில் வந்து நம்ம மனசு வந்து ஆசைப்படும். இல்லை எனக்கு சோவை வந்து நல்லா தெரியும், அவருடைய புத்தகங்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன், அவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வேறு எந்த எண்ணமுமே வேணாம், உங்களை அறியாமல் உங்கள் மனசு சோவை போய் அந்த கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு வசனம் பேசும்போதும் சோ வந்து எப்படி பேசுவாருன்னு தான் நம்ம மனசு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சோ வந்து எப்படி இருப்பார், நல்லா ஒல்லியாக இருப்பார், எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்து பேசுவார். அந்த கண்ணாடிக்குள்ளே அப்படியே கோலி குண்டு மாதிரி அந்த கண்ணு உருண்டுகிட்டே இருக்கும். அவர் பேசும்போது அந்த உருள்ற விதம் இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே தோண ஆரம்பித்து நம்மளை அறியாமலே நம்ம வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து பேசுகிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் பேசக்கூடிய 2-3 வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் பாலாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் வந்து வருவாங்க. இவங்க வந்து ஒரு தேவதாசியாக இருப்பாங்க. இந்த கதை வந்து 1917 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய கதையை நான் சொன்னேன் இல்லையா. 1947 தான் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து தேவதாசி முறை வந்து இருந்தது.
இந்த பாலாமணி அம்மாவும் வந்து ஒரு தேவதாசியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரஞ்சனா அப்படின்ற ஒரு பெண்ணும் வந்து இருப்பாங்க. இவங்க அடிப்படையில் நல்லவங்க தான். ஆனால் அவங்களோட கால சூழ்நிலை வந்து இந்த தொழில் வந்து செய்கிற மாதிரி ஆகிடும். இவங்க வீட்டோட மாடியில் தான் வந்து பாஸ்கரன் வந்து குடியிருப்பார். இந்த அம்மாவுக்கு வந்து முதல்ல வீட்டுக்கு ஒரு வக்கீல் குடி வர்றாரு அப்படின்னோடனே இவங்க எதையும் யோசிக்காமல் ரெண்ட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. ஆனால் போக போக இந்த அம்மாவுக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்த வக்கீல், எவ்வளோ பெரிய அறிவாளி, இவர் வந்து நம்ம வீட்டில் இருக்காரே, சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அப்படியே மனசுக்கு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பாஸ்கரன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பாஸ்கரன் சொல்லுவார், இல்லை 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க, 4 பேரும் ஒரு விதமாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். முட்டாளா? அப்போ நானும் முட்டாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து கேட்பாங்க. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு சொல்லுவார், இதில் சந்தேகம் வேறையா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? என்னடா இது, இவன் போயிட்டா இந்த வீட்டுக்கு எவன் குடி வருவான்னு நீங்கள் யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்து ஜனார்த்தனம் வந்து பாஸ்கரனை பார்க்குறதுக்காக 2-3 தடவை அவர் வீட்டுக்கு வந்து போயிருப்பார். ஆனால் பாஸ்கரன் வந்து இங்கே இருக்க மாட்டார். அப்புறம் ஆள் அனுப்பிச்சுலாம் சொல்லிட்டு வருவார். அப்போவும் பாஸ்கரன் வந்து மீட் பண்ண முடியாது. ஒரு நாள் பாஸ்கரனே வந்து ஜனார்த்தனோட வீட்டுக்கு வந்து மீட் பண்ணதுக்கு வந்திருப்பார். மீட் பண்ண வந்துட்டு பாஸ்கரன் சொல்லுவார், நீங்கள் 2-3 தடவை என்னை பார்க்க வந்தீங்களாம், ஆள் கூட அனுப்பிச்சிங்களாம், இருந்தாலும் உங்களை வந்து நான் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பார். உடனே ஜனார்த்தனம் சொல்லுவார், இட்ஸ் ஓகே, அதனால் என்ன, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க, அதான் உங்களால் வர முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே பாஸ்கரன் சொல்லுவார், சேச்சே அப்படிலாம் இல்லை, நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் பிஸியாக இருப்பேன், மற்ற நாள்லாம் ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஜனார்த்தனுக்கு கோவம் வந்து அப்படி முறைச்சி அப்படி பார்ப்பார். இன்றைக்கே பார்க்க வந்தேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு 72 மணி நேரம் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் பார்க்க வந்தேன், மற்றபடி உங்களை பார்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரன் வந்து சொல்லுவார். உடனே ஜனார்த்தனம் சொல்லுவார், மிஸ்டர் பாஸ்கரன், எனக்கும் பிளைனாக பேச தெரியும், குத்தலாகவும் பேச தெரியும், அவமரியாதையாகவும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே பாஸ்கரன் சொல்லுவார், ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் வந்து நீங்கள் ஷோவை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கதை படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் எப்படி சொல்லுவார், அவர் எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், அப்போ அந்த கண்ணெல்லாம் எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத அப்படி நினச்சி பார்த்துட்டே படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜனார்த்தன் சொல்லுவார், வாய் பேச்சு இருக்கிறது என்ன பெரிய கௌரவமா, மேடையில் பேசுகிறவங்களுக்கு கூட தான் வாய் ரொம்ப கிளியுது அப்படின்னு சொல்லுவார். உடனே பாஸ்கரன் சொல்லுவார், நான் பேசுனா எதிராளியோட மூஞ்சியே கிளியும், எனக்கு வேலை கொடுக்குற தகுதி கூட ஒருத்தனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஜனார்த்தனம் சொல்லுவார், அப்புறையே அவங்க கொடுத்த பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனம் கேட்பார். அந்த பட்டத்துக்கும் கொஞ்சம் கௌரவம் இருக்கட்டும்னு சொல்லி தான் அந்த பட்டத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாஸ்கரன் சொல்லுவார். வெள்ளைக்கார நீதிபதிங்க முன்னாடி ஏன் அப்புறம் வழக்கு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனை கேட்பார். அவங்கள எந்த அளவுக்கு குழப்ப முடியும்னு காட்டத்தான் அப்படின்னு பாஸ்கரன் சொல்லுவார். அப்புறையே அவங்க ஆட்சி நடத்துகிற நாட்டில் நான் வாழ்கிறேன்னு கேட்குறீங்களா? அவங்கள கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் எப்படி இந்த நாட்டில் வாழ முடியும்னு காட்டத்தான் நான் அந்த நாட்டில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படியே சடார்னு சொல்லிட்டு பதில் வந்து அப்படியே அடிச்சுட்டே இருப்பார். இந்த பால் போட்டாலும் 6 அடிச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த பாஸ்கரனோட கேரக்டர். இந்த பாஸ்கரன் பேசுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்னு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு பதில் தரக்கூடிய ஒரு சொல் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்முடைய சொல் வந்து அமையணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் அந்த பாஸ்கரனுடைய பேச்சு எல்லாமே இருக்கும். லாஸ்ட் வேர்ட் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு எல்லாமே இருக்கும். இவர் பேசுகிறப்ப எல்லாமே சுவாரஸ்யமாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையாக இருந்தாலும் இன்றைக்கும் அப்படி தான் மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமே அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் அதுவும் உண்மைதானே, காலங்கள் மட்டும்தான் மாறுது, ஆட்சி மட்டும்தான் மாறுது, ஆனால் மக்களுடைய மனநிலை வந்து எப்பவுமே மாறாமல் இருக்குது அப்படின்றதான் பாஸ்கரனுடைய மன வெளிப்பாடின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிற விஷயமா வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் நான் சொன்னேன். கதையை படிக்கும்போது நிறைய விடுதலை போராட்ட செய்திகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வ.உ.சி அவர்களுக்கு கிடைச்ச இரட்டை ஆயுள் தண்டனை, பாரதியார் நடத்திய இந்தியா பத்திரிகை, அரவிந்த கோஷ் அவர்கள் நடத்திய வந்தே மாதரம் அப்படின்ற பத்திரிகை, பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போனது, அதே போல் லண்டனில் வாவேசு ஐயரை வந்து கைது செய்ய முயற்சி பண்ணது, அங்கேருந்து அவர் தப்பிச்சு பாண்டிச்சேரி போனது, அங்கே வந்து பாரதியாரை வந்து அவர் மீட் பண்ணது, இந்த செய்திகள் எல்லாம் அங்கங்கே வந்து சொல்லப்பட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மிதவாதி தீவிரவாதி அப்படின்ற 2 குரூப் வந்து பார்க்குறோம்.
ஏன் இந்த தீவிரவாத குரூப், அதாவது ஏன் வந்து அந்த காலத்து இளைஞர்கள் வந்து வன்முறையை கையில் எடுத்தாங்க அப்படின்றதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன் தான். 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி பஞ்சாபில் வந்து பைசாகி திருவிழா அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா? அந்த நிகழ்வு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையுமே வந்து கொதித்து எழச் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை தெருக்கள்ல 4 கால்ல நடந்து வர வச்சாங்க இல்லையா? அப்படியே எல்லாரையும் அடிச்சு, அப்படியே தவள விட்டுக்கிட்டு ஊர்ந்து வர வச்சாங்க இல்லையா? இப்ப நினைக்கும்போதே நம்ம மனசு வந்து அவ்வளோ பதறுது. அப்ப அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு அது எவ்வளோ பெரிய வேதனைய வந்து ஏற்படுத்தியிருக்கும். அந்த செய்தினாலயுமே வந்து அப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வன்முறைய கையில் எடுத்தாங்க அப்படின்றத இந்த நாவல் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. அதேபோல இந்த கதையில வந்து ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச கதைகளுடைய ரெஃபரன்ஸும் வந்து காட்டப்படும். ஜனார்த்தனம் வந்து பிரிட்டிஷாருடைய விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனா சுந்தரம் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து விடுதலை போராட்டத்துல வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாயிடும். அப்ப ஜனார்த்தனம் வந்து தன்னோட மகன்கிட்ட வந்து கோவமா கேட்பாரு. ஏண்டா நீ வந்து அப்பாவோட பேச்சை கேட்காம இப்படி வந்து இருக்கியே, அந்த காலத்துல வந்து அப்பா என்ன சொன்னாலும் தட்டாம கேட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. பரசுராமனுடைய தந்தை உன்னுடைய அம்மாவின் தலையை வெட்டி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமன் எந்த கேள்வியும் கேட்காம தன்னுடைய அம்மாவுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து தன்னுடைய அப்பா கையில கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மகன்கள் வாழ்ந்த நாடு இது, நீ இப்படி என் பேச்சை கேட்காம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லுவாரு. உடனே சுந்தரம் கேட்பாரு, அந்த அப்பாவுடைய பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனம் சொல்லுவாரு. பாத்தீங்களா, ஒரு தாயின் தலையை வெட்ட சொன்னவர் முனிவரா இருந்தா கூட அவருடைய பெயரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அவருடைய பெயர் சமதக்னி, உங்களுடைய பெயர் ஜனார்த்தனம். அவரு பரசுராமர்கிட்ட அவருடைய தாயோட தலையை கேட்டாரு, நீங்க பாரத தாயோட தலையை கேட்குறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசியிருப்பாரு. அதே போல இந்த கதையில மகாபாரத ரெஃபரன்ஸும் வரும். ஜனார்த்தனம் சொல்லுவாரு, இந்த சண்டையில நீயும் நானும் தாண்டா எதிரெதிரியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப சுந்தரம் சொல்லுவான், மகாபாரதத்திலேயே வந்து அர்ஜுனனுக்கு எதிரியா அவங்க உறவினர்கள் தானே நின்னாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு, உறவினர்கள் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காத, உன்னுடைய கடமையை மட்டும் செய்யி அப்படின்னு தானே சொன்னார். அதனால தானே மகாபாரத போரில் வந்து ஜெயிக்க முடிஞ்சுச்சு. நான் என் கடமையை மட்டும்தான்ப்பா மனசில் நிறுத்தி செயல்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய இதிகாசங்களுடைய ரெஃபரன்ஸும் வந்து இதில் வந்து வரும். சரி, இவ்வளோ சொன்னேன் இல்லையா? ஆனால் சுந்தரத்தினுடைய மனசு வந்து ஏன் வந்து மாறுச்சு அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த கதையினுடைய முதல் அத்தியாயத்திலேயே வந்து காலேஜில் ஒரு பேச்சு போட்டி நடக்கும். அந்த பேச்சு போட்டியில் சுந்தரம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுவான். அதே பேச்சு போட்டியில் பாஷ்யம் எந்திரிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால இந்தியாவுக்கு எவ்வளவு நட்டங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, அவங்ககிட்ட நம்ம எவ்வளோக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிப்பான். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர்கள் எல்லாமே பாஷ்யத்தை இடையிலே ஸ்டாப் பண்ணி, இனிமேல் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த பேச்சு போட்டியில் சுந்தரத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அடுத்த நாள் கிளாஸில் பாஷ்யத்தை கிளாஸை விட்டு வெளியே போக சொல்லி ஆங்கில ஆசிரியர் வந்து சத்தம் போடுவார். உடனே பாஷ்யம் கேட்பான், நான் ஏன் கிளாஸ் விட்டு வெளில போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ வந்து நேற்று பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினே இல்லை, அதுக்கு பனிஷ்மெண்ட் தான், வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து பயங்கரமாக சத்தம் போடுவார். அப்படி சத்தம் போடும்போதே யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியன்ஸ் ஆர் பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவார். உடனே பாஷ்யம் வந்து அப்படியே ஒரு முறைச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து திரும்பி பார்ப்பான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வேசி மகன்கள் அப்படின்னு சொல்லியும் கூட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கோபமே வராது. கோப பார்வை கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னென்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ பாஷ்யம் வந்து நீங்கள் எல்லாம் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்களேடா அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்பார். அந்த கிளாஸில் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சுந்தரம் மட்டும் எந்திரிச்சு, சார் நீங்கள் அப்படி சொன்னது தப்பு, நீங்கள் வந்து எங்களுடைய தாய்கள் எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறீங்க, நீங்கள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்போது அந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடும். மிஸ்டர் ஜனார்த்தனத்தின் பிள்ளை ஒரு ஆங்கில அதிகாரியை பார்த்து எதிர்த்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரம் நீ பேசுகிறது தப்பு, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் சுந்தரம் வந்து விடாப்படியாக இல்லை, நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாயினுடைய மகன் நீ என்னிட்ட இவ்வளோ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திடுவார். அது அவனுக்கு இன்னும் வந்து ஹர்ட் ஆகும். நம்ம அப்பா வந்து நாயின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரின்ஸிபால் ரூமுக்கு போவாங்க. பிரின்ஸிபால் ரூம்லேயும் அதே ஆர்கியூமெண்ட் நடக்கும். நீ வந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தால் தான் மறுபடியும் நீ காலேஜில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. உடனே சுந்தரம் வீட்டில் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். அப்பா உங்களை பார்த்து ஒரு நாயின்னு சொல்லிட்டாருப்பா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். உடனே இவங்க அப்பா வந்து நீட்டாக வந்து யூனிஃபார்ம்லாம் மாட்டி நல்லா வெறப்பா அப்படியே வந்து காலேஜுக்கு போவார்.
சரி காலேஜுக்கு போய் அப்பா சண்டை போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட வந்துட்டு இருப்பான். ஆனால் ஜனார்த்தனம் அங்கே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரின்ஸ்பாலுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய டீச்சருக்கும் விஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து என்னை நாயின்னு சொன்னீங்களாமே, நான் உங்ககிட்ட வச்சிருக்க விசுவாசத்தை வந்து அங்கீகரிக்கிற வகையில் தான் நீங்கள் என்னை நாயின்னு சொன்னீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்னை நாயின்னு சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். சுந்தரம் வந்து அப்படியே உறைஞ்சு போயிடுவான். என்னடா நம்ம அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க நாயின்னு சொல்கிறாங்க, அதுக்கு வந்து பெருமைப்படுறாரே, அவ்வளவு அடிமைத்தனமாவா நம்ம இருக்கோம், அவ்வளவு அடிமைகளா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தில் தான் அவன் வந்து ஸ்டிமுலேட் ஆகி சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபடுவான். ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது அந்த நிமிஷத்தில் தான் அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் அவனுடைய வாழ்க்கை பயணம் வந்து மாறும். கடைசியில் இவங்க வந்து புரட்சிகரமாகவே போராட்டம்லாம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மனசு மாறி மிதவாதியாக வந்து மாறுவாங்க. அடுத்து 1947 விடுதலை கிடைச்சிரும். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சுந்தரமும் சுமதியும் வந்து திருமணமும் செய்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதையில் வந்து 2 இடத்துல வந்து சுந்தரம் வந்து போலீஸில் வந்து மாட்டிப்பார். முதல் தடவை வந்து செய்யாத தவறுக்காக மாட்டிப்பார். அப்புறம் பாஸ்கரன் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். 2வது தடவை வந்து அவர் செஞ்ச தவறுக்காகவே வந்து மாட்டிப்பார். அப்பவும் பாஸ்கரன் தான் வந்து தன்னோட உயிரை பணயம் வச்சு சுந்தரத்தை வந்து மீட்டு கொண்டு வருவார். அது மட்டும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கும். அந்த காட்சி சினிமேட்டிக்காக இருந்தாலும் கூட இந்த கதைக்கு வந்து தேவையானதாக தான் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.